ஸோ இந்த வீடியோவில் ஈக்லிபிரியம் சாப்டர்லேருந்து நம்ம வந்து ஒரு கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் வில் கெட் அஃபெக்டட் பை இன்க்ரீசிங் த ப்ரெஷர். அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும்போது எது வந்து அஃபெக்ட் ஆகும். அதாவது ஈக்லிபிரியம் அட்டைன் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், நம்ம அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே நமக்கு வந்து இருக்கும் இல்லையா. இவ்வளோ மோல் தான் ரியாக்டன்ட் இருக்கும், இவ்வளோ மோல் தான் ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோவில் தான் இருக்கும். நம்ம சடனாக ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டன் சைடு ஃபார்வேர்டில் வந்து ரியாக்ஷன் நடக்குமா இல்லை பேக்வேர்ட் வந்து ரியாக்ஷன் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஆல்சோ மென்ஷன் வெதர் சேஞ்சஸ் வில் கேஸ் த ரியாக்ஷன் டு கோ இன் டு த ஃபார்வர்ட் ஆர் பேக்வேர்ட் ரியாக்ஷன். அப்படி நமக்கு சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து ஃபார்வர்ட் சைடு போகுமா பேக்வேர்ட் சைடு போகுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இன்க்ரீசிங் த ப்ரெஷர். நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரெஷர் வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நமக்கு எப்பவுமே நம்ம ஜென்ரல் நம்ம என்ன பண்ணுவோம், டெம்பரேச்சர் எப்பவுமே அதிகமான இடத்துலேருந்து கம்மியான இடத்துக்கு வந்து போகும். அதே மாதிரி நமக்கு இங்கே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ப்ரெஷர் வந்து அதிகமான இடத்துலேருந்து கம்மியான இடத்துக்கு வந்து நமக்கு வந்து போகணும்னு பண்ண சொல்லலாம். அப்போ நம்ம ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னா எங்கே கேஸ் மாலிகுல் வந்து கம்மியாக இருக்குதோ அந்த டைரக்ஷன் வந்து நமக்கு வந்து மூவ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரியாக்டன் சைடு, இங்கே ரியாக்டன் சைடு நமக்கு வந்து எத்தனை கேஸ் மாலிகுல் இருக்குது, ஒரே ஒரு கேஸ் மாலிகுல் தான் இருக்குது. இங்கே ப்ராடக்ட் சைடு நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 1+1 2 கேஸ் மாலிகுல் வந்து நமக்கு வந்து இருக்குது இல்லையா. அப்போ நமக்கு என்ன இருக்குது, ரியாக்டன்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து கம்மியாக இருக்குது, ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்குது. அப்போ ப்ரெஷர் அதிகமாக்கும் போது எங்கே கேஸ் மாலிகுல் வந்து கம்மியாக இருக்குதோ அங்கே தான் நமக்கு வந்து போகும். அப்போ ஒன்று நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட் ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து நடக்கும். ஓகே, அப்போ ரியாக்ஷன் நமக்கு எங்கே போகும், ப்ராடக்ட்லேருந்து நமக்கு வந்து ரியாக்டண்டாக வந்து நமக்கு வந்து போகும். அப்போ இது ஈக்குவலிபிரியம் அட்டைன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஷர் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அப்போ ரியாக்ஷன் நமக்கு எந்த பக்கம் வந்து மூவ் ஆகும், பேக்வேர்ட் டைரக்ஷன் வந்து நமக்கு வந்து மூவ் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் இங்கே வந்து நமக்கு வந்து ரியாக்டன் சைடு நமக்கு எத்தனை கேஸ் மாலிகுல் வந்து இருக்குது, 1+2 3 வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ ப்ராடக்ட் சைடு நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1+2 வந்து 3 வந்து இருக்குது. எல்லாமே கேஸ் மாலிகுலாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, கேஸ் மாலிகுல் கேஸ் மாலிகுல் கேஸ் மாலிகுல் கேஸ் மாலிகுல். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து சாலிட் அண்ட் லிக்விட் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ இங்கே ரெண்டு பக்கமே நமக்கு வந்து ஈக்குவலாக வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரியாக்டண்டோட கேஸ் மாலிகுலும் ப்ராடக்டோட கேஸ் மாலிகுலும் நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஈக்குவலாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நோ சேஞ்சஸ். ஓகே, நோ சேஞ்ச். ஓகே, எந்த சேஞ்சுமே இங்கே வந்து நடக்காது. இஸ் இட் கரெக்ட்? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டன் சைடு. ரியாக்டன் சைடு நமக்கு எத்தனை கேஸ் மாலிகுல் வந்து இருக்குது, இது வந்து நமக்கு வந்து சாலிட். அப்போ ஒரே ஒரு கேஸ் மாலிகுல் தான் இருக்குது. அப்போ ப்ராடக்ட் சைடு நமக்கு எத்தனை பார்த்தீங்கன்னா 2 கேஸ் மாலிகுல் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ ரியாக்டன் சைடு வந்து கம்மியாக இருக்குது, ப்ராடக்ட் சைடு நமக்கு வந்து அதிகமாக இருக்குது. அப்போ எங்கே கம்மியாக இருக்குதோ அந்த பக்கம் தான் நமக்கு வந்து மூவ் ஆகும். ரியாக்டன் சைடு தான் நமக்கு வந்து கம்மியாக இருக்குது. அப்போ ரியாக்ஷன் நமக்கு எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட் டைரக்ஷன் தான் நமக்கு வந்து நடக்கும். ஓகேவா, அப்போ ரியாக்ஷன் நமக்கு எங்கே நடக்குது, பேக்வேர்ட் டைரக்ஷன் வந்து நமக்கு நடக்குது. ஓகே, இஸ் இட் கிளியர்? அப்புறம் நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து கன்சிடர் பண்ணுவோம். இங்கே நம்ம ரியாக்டன் சைடில் வந்து எத்தனை கேஸ் மாலிகுல் வந்து இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே +1 வந்து இருக்குது. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு எத்தனை கேஸ் மாலிகுல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 கேஸ் மாலிகுல் வந்து இருக்குது. இங்கே எத்தனை கேஸ் மாலிகுல் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேஸ் மாலிகுல் தான் வந்து இருக்குது. அப்போ என்ன இருக்குது, இங்கே ரியாக்டன் சைடு வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்குது, ப்ராடக்ட் சைடு நமக்கு வந்து கம்மியாக இருக்குது. அப்போ ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும்போது எங்கே வந்து நமக்கு வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்குது, ப்ராடக்ட் சைடில் தான் நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ நமக்கு வந்து ப்ரெஷரும் அங்கே தான் கம்மியாக இருக்கும். அப்போ நமக்கு என்ன ஃபார்வேர்ட் டைரக்ஷன் வந்து நமக்கு வந்து ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஓகேவா, ஸோ அப்போ வந்து ஃபார்வேர்ட் டைரக்ஷன் வந்து நமக்கு வந்து ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபிஃப்த் ஒன் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஃபிஃப்த் ஒன் நமக்கு என்ன இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் வந்து இருக்குது. அப்போ இங்கே கேஸ் மாலிகுலே இல்லை, 0. இங்கே நமக்கு என்ன இருக்குது, ஒரே ஒரு கேஸ் மாலிகுல் வந்து இருக்குது. அப்போ எங்கே நமக்கு வந்து ரியாக்டன் சைடு வந்து நமக்கு வந்து கம்மியாக இருக்குது, ப்ராடக்ட் சைடு வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்குது. அப்போ நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட் டைரக்ஷன் வந்து நமக்கு வந்து ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஓகேவா, ஸோ அப்போ வந்து பேக்வேர்ட் டைரக்ஷன் வந்து நமக்கு வந்து ரியாக்ஷன் நடக்கும். த லாஸ்ட் ஒன் வந்து பாருங்க, இதில் எத்தனை வந்து கேஸ் மாலிகுல் வந்து ரியாக்டன் சைடில் வந்து இருக்குது, 4 + 5 which is equal to 9 வந்து நமக்கு வந்து இருக்குது. ப்ராடக்ட் சைடு நமக்கு எவ்வளோ இருக்குது, 4 + 6 வந்து நமக்கு என்ன இருக்குது, 10 மாலிகுல் வந்து இருக்குது. அப்போ இங்கேயும் நமக்கு என்ன இருக்குது, ப்ராடக்ட் சைடு தான் நமக்கு வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இங்கேயும் நமக்கு வந்து என்ன ரியாக்ஷன் வந்து நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட் டைரக்ஷன் தான் நமக்கு வந்து ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து நடக்கும். ஓகேவா, ஸோ இங்கே நமக்கு வந்து பேக்வேர்ட் ரியாக்ஷன் மட்டும் தான் நடக்கும். அப்போ இங்கே செகண்டில் மட்டும் நமக்கு வந்து நோ சேஞ்சஸ் வந்து வரும். அப்போ எல்லாமே பேக்வேர்டு தான் எக்ஸப்ட் ஃபோர்த் ஒன் மட்டும் நமக்கு வந்து ஃபார்வர்டில் வந்து நடக்கும். அப்போ ப்ரெஷரை வந்து அதிகமாக்கும் போது அப்போ அதிகமான இடத்துலேருந்து கம்மியான இடத்துக்கு வந்து நமக்கு வந்து மூவ் ஆகுது. ஓகேவா, அதே மாதிரி ப்ரெஷர் வந்து நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே நமக்கு வந்து ஆப்போசிட்ல வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அப்போ ப்ரெஷரை வந்து அதிகமாக்கும் போது நமக்கு வந்து என்ன ஆகும், கம்மியாக இருக்கும்போது நமக்கு வந்து என்ன ஆகும்னு சொல்லிட்டு, ஏன்னா இதில் ஸ்டூடெண்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறது வந்து நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது இல்லையா. அப்போ நம்ம வந்து ப்ரெஷரை அதிகமாக்கும் போதோ கம்மியாக்கும் போதோ நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஈக்லிபிரியம் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகாது. அதாவது ரியாக்ஷன் வந்து ஃபார்வேர்ட்லேயோ பேக்வேர்ட்லேயோ நமக்கு வந்து மாறும். பட் ஆனால் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து சேஞ்ச் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து டெம்பரேச்சரை பொறுத்து மட்டும் தான் வந்து மாறும்.
மாறும். ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு வந்து வேற, ரியாக்ஷன் வந்து ஃபார்வர்டில் பேக்வேர்டில் வந்து நமக்கு வந்து போகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அது இது நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அப்போ ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது ரியாக்ஷன் வந்து மூவ் ஆகும். ஃபார்வர்ட்லேருந்து பேக்வேர்டுக்கோ இல்லை பேக்வேர்ட்லேருந்து ஃபார்வர்டுக்கோ நமக்கு வந்து மூவ் ஆகும். ஆனால் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு வந்து மாறாது.